இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு சின்னையா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அத்தைக்கு சரியாயிடும்னு சொன்னா அந்த நேரத்துக்கு மனசு சமாதானம் ஆகுறாரே தவிர நிரந்தரமா அவர் கவலையை தீர்க்க முடியல. எப்படியாவது சின்னையாவோட மனசை மாத்தி ஆகணும். என்ன பண்ணலாம்? நம்ம குழந்தைய வச்சு இவரோட மனசை மாத்திர வேண்டியதான். சின்னையா, என்ன ஈசு, என்னாச்சு? கோவமா இருக்கியா? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எனக்கு நிஜமா ஒன்னும் தெரியல ஈசு. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு வீட்டுக்கு வெளியில எவ்வளவோ எதிரிங்க இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் என்ன டென்ஷன் ஆக்குனதே இல்ல சின்னையா. நீங்க தான் என்ன அவ்வளவு டென்ஷன் ஆக்குறீங்க. உங்க மேல கண்ணா பின்னான்னு கோவத்துல இருக்கேன், கொலை வெறியில இருக்கேன் நான். ஈசு, என்ன ஈசு, நானே அம்மாவுக்கு ஞாபக மறதி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நான் உன்ன டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன் ஈசு? ஆஹா, உங்களுக்கு ஒன்னும் தெரியல. உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுதான். உங்களுக்கு உங்க அம்மா மட்டும் இல்ல, உங்க பொண்டாட்டி நான் இருக்கேன், நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அது கொஞ்சமாவது ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு? ஆனா நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அப்படி முழிக்கிறீங்க? நான் உங்க பொண்டாட்டி. என் வயித்துல உங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல உங்களுக்கு? இல்ல மறந்து போச்சா? அப்படிலாம் இல்ல ஈசு. அம்மாக்கு இப்படி ஆனதை நினைச்சுதான் என்னால தாங்கிக்க முடியல. என்னால என்ன தாங்கிக்க முடியல? அதுக்காக உங்களையும் என் குழந்தைய நான் மறந்துருக்கேனா? சொல்லுங்க, கவனிக்காம இருந்திருக்கேனா? சொல்லுங்க சின்னையா. அப்படிலாம் இல்ல ஈசு. சும்மா கைவிடுங்க நீங்க. நானும் உங்களை 2 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்களா நீங்க? ஒரு ஜூஸ் கீஸ் ஏதாவது போட்டு தந்தீங்களா? இப்பலாம் உங்களுக்கு நானும் என் குழந்தைங்களும் சுத்தமா வேண்டாம். இல்ல இல்ல என் அம்மா அப்பாவா இருந்தா இப்படியே விட்டுருப்பாங்களா சின்னையா? அதான் இதெல்லாம் நினைக்கிறப்ப அழுகையா வருது. போய் போய் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன ஈசு இப்படி எல்லாம் பேசுற நீ? சின்னையா சும்மா. ஐயோ, அம்மாக்கு இப்படி ஆனதை நினைச்சு அந்த கவலையில நான் ஈஸ்வரியை மறந்துட்டேனே. இதை இப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஈசு, தப்பு நடந்து போச்சுதான். தப்பு நடந்து போகல சின்னையா, ஓடி போயிடுச்சு. ஓடி போச்சா? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் ஓடி போயிடுச்சு சின்னையா. ஐயோ, யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல. இங்க பாரு, ஏதோ அம்மா மேல இருந்த ஞாபகத்துல உன்னை இப்படி கவனிக்காம விட்டுவிட்டேன். அதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. மன்னிச்சிரு ஈசு, நீ மன்னிச்சிரு. இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அத கேட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. ஐயோ, என்ன சொல்லி வச்சாங்க?